friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது மருந்து குழம்பு தான் பார்க்க போறோம். இது சளி இருமல் இருக்கிற டைம் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த ரெய்னி சீசன் டைம் நல்ல சூடு சோறுல மருந்து குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு பொரியிறதோட நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி பொரியிறதோட வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஓமம் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்றதோட வறுத்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி 1/2 கப் வந்துட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 20 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றதோட வறுத்துக்கோங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் வர்றதோட வறுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் சுக்கை இடித்து போட்டுக்கோங்க. ஒரு 40 கிராம் சுக்கை இடித்து போட்டுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச சுக்கு கூட 2 திப்பிலி, 2லேருந்து 3 திப்பிலி, கொஞ்சம் முழு மிளகு, அப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடுகு, ஓமம், கூடவே மஞ்சத்தூள், வறுத்த தேங்காய் சேர்த்து நல்லா ட்ரையாக ஃபஸ்ட் வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபைன் மசாலாவாக இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப நல்லது தான். ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்க்கணும். புளி கரைசல் செய்கிறதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணணும். மூடி போட்டு நம்ம இந்த ஊற்றின தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.